சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD Jewels இனிஷியேட்டிவ் பை பிராண்ட் அவதார். விமன் எப்பவுமே வந்து அவங்களுக்காக மட்டும் திங்க் பண்றது இல்ல, they think for other people. ஒரு ஃபேமிலியில கூட வந்து அவங்க மற்றவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூ செலக்டட் அ ரைட் பர்சன். 2 ரீசன்னால ஊட்டியில் லாங்கஸ்ட் டைம் கலெக்டர் சர்வீஸ் பண்ணது ஹிஸ்ட்ரியில் அவங்க தான். ஏன் அவங்கள லாங்கஸ்ட் டைம் சர்வ் பண்ண விட்டாங்கன்னா, எந்த எம்எல்ஏ, எந்த அரசியல்வாதி, எந்த மினிஸ்டர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எது சரின்னு போடுதோ அதை தான் செய்வாங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து இட்ஸ் இன்டீட் பிரிங்கிங் people, that is people who are passionate to service, that is women, outside into the society and making more meaning into the society. Sakti Masalavin Suya Sakti Virudugal Homepreneur Awards 2024 powered by SSVM Institutions and MSD Jewels. Associate sponsors Lakshmi Ceramics, Vidyam, Mayavaram Chits and Shero Mindset. Trusted home partner DAC Developers, technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar. ஒரு விருது விழா, ரொம்ப அழகான ஒரு விருது விழா. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த சிவிலியன் கேட்டகரியில் அவார்ட் வாங்க போகிறாங்கன்னு தெரியும். முதல் முறையாக நான் வந்து சுயமாக ஒரு சக்தியாக நின்று ஒரு ஹோம்ப்ரூனராக இருந்தேன். இன்னைக்கு இந்த விருது வாங்கினதுலேருந்து கண்டிப்பாக என்னுடைய பயணம் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட மேடைக்கு வராங்க. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனல் அவார்ட்ஸும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வகையில் தி இன்ஸ்பிரேஷனல் அவார்டை ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய அந்த அழகான தருணம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கேட்டகரி. அண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மே ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் டு கைண்ட்லி ஜாயின் us on stage. பப்ளிக் சர்வீஸ்க்கான அந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டை வெல்ல போகிற அந்த விருதாளர் யார்? LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம் வாங்க. உடைத்து எறிந்தவர் இன்னசென்ட் திவ்யா. ஆற்றலும் ஆளுமையும் ஒன்றாய் இணைந்த ஓர் ஒப்பற்ற அதிகாரி. மாண்புமிக்க மாநில அரசின் 4 விருதுகளை தன் தீரம் மிக்க செயல்களின் மூலம் கரங்களில் ஏந்தியவர். நெஞ்சில் உரத்தோடும் நேர்மை குணத்தோடும் வாழ்வில் களமாடும் பெண்கள் அனைவருக்கும் இவர் நிகழ்கால உதாரணம். உங்களை இன்ஸ்பிரேஷனல் விமனாக கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது எம் சுயசக்தி மேடை. Please put your hands together, ladies and gentlemen, as we welcome on stage our dearest Innocent Divya ma'am, who now heads the Tamil Nadu Skill Development Corporation, the Inspirational Award at the Suya Sakti Virudugal 2024. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல், கை தட்டிக்கிட்டே இருங்க. நல்லது செய்யறதுக்கு அதிகாரம் அல்ல, அறம் தேவை அப்படின்னு நம்புறது மட்டும் இல்லாமல் அதை செயலுக்கு கொண்டு வரக்கூடிய இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் and congratulations மேம். அவங்களுக்கான சைட்டேஷன் முடிந்தது. நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோட அந்த விருதை வழங்குகிறோம். இது வந்து நிறைய பேர் பப்ளிக் சர்வீஸில் வரணும், லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் few people are only selected into service. அதில் நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கிறப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் கிரேஸ். அண்ட் ஒன்ஸ் இந்த பப்ளிக் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் வாட் பப்ளிக் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, அது ரொம்ப முக்கியம்.
எப்படி கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம தான் வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியாக இருக்கிறோம். ஸோ ஹவு எஃபெக்டிவ்லி வி டெலிவர் த சர்வீசஸ் டு த பப்ளிக், அது ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு கோயிங் தட் எக்ஸ்ட்ரா மைல், அதுதான் அஃப்கோர்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எவ்ரி ஆஃபீஸர். அண்ட் திங்க் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் அண்ட் ப்ரிவிலேஜ் தட் சக்தி மசாலா அண்ட் அவதார் ஹவ் chosen me to get this honor. Thank you very much. மேம் வந்து ரொம்ப ஹம்புலா சொல்றாங்க. ஏன் நெஞ்சுக்கு நெருக்கமான 2 விஷயங்களை சுட்டி காட்டணும். நம்முடைய நீலகிரி பகுதியில் யானைகளினுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து மனிதர்கள் வீட்டை கட்டிட்டு யானைகள் ஊருக்குள்ள அட்டகாசம்பாங்க, அதை தடுத்து நிறுத்தியவர். அது மட்டுமல்ல, நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழித்து காட்டி இந்த மண்ணை மலடாகாமல் காப்பாற்றிய ஒரு வன தேவதை இவங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேம். இந்த சீசன் உங்களுக்கு அவார்டு கொடுத்ததா நாங்கள் தொடங்கியிருக்கோம், அதனால எங்களுக்கும் பெரிய கௌரவம் மேம். தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் விமன் இந்த மாதிரி ஹோம்பிரனர்ஸ் அவார்ட் மாதிரி இந்த 7 சீசன்ஸாக நடந்துட்டு இருக்குது. விமன் எப்போவுமே வந்து அவங்களுக்காக மட்டும் திங்க் பண்ணுறதில்ல, தே திங்க் ஃபார் அதர் பீப்புள். ஒரு ஃபேமிலியில் கூட வந்து அவங்க மற்றவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு தான் பார்ப்பாங்க. அதனால ஒரு சொசைட்டியில் வந்து விமன் வரும்போது, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு எப்படி நம்மளால் உதவ முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் தே பிரிங் டு எனி திங் தட் தே டூ. அதனால் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து இட்ஸ் இன்டீட் பிரிங்கிங் பீப்புள், தட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் பேஷனட் டு சர்வீஸ், தட் இஸ் விமன் outside into the society and making more meaning into the society. Thank you so much, ma'am. Sir, a few words உங்ககிட்ட இருந்தும் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சுயசக்தி விருது அவதார் அவரை ரொம்ப நான் பாராட்டுறேன். காரணம், எனக்கு அவர் நெருங்கிய நண்பர். ஹேமச்சந்திரன் நான் ஸ்டாப்பாக ஏதாவது ஒன்று பிடிச்சா அது பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து நான் ஸ்டாப்பாக பண்ணுறவர். ஃபஸ்ட்டு அதுக்கோசரம் நான் அவரையும் அவர் டீமையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஆக்சுவலாக நீ சுயசக்தி விருதுன்னு வச்சுருக்கக்கூடாது, சிவசக்தி விருதுன்னு வச்சுருக்கணும். அதுதான் ரைட் டைட்டில். ஏன்னா அப்போவே சிவபெருமான் அவரில் பாதியை லேடிக்கு கொடுத்துட்டாங்க. கடவுளே கொடுத்து லேடிக்கு எல்லா பவரும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். அடுத்து நீ எந்த மதம் எடுத்துட்டாலும், கிறிஸ்டின் எடுத்துட்டாலும், ஒரு மேரி மாதா இருந்தால் தான் அந்த சர்ச்சுக்கு ஒரு அழகு. குரானில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லேடிஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கே ஒரு லேடி தான் நிறுத்துகிறாங்க, இவ்வளோ மென் இருந்து கூட. இதெல்லாம் கிரெடிட் டு த லேடிஸ். ஸோ லேடிஸுடைய பவர், இன்றைக்கி லேடிஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு அவங்கள ரொம்ப அடக்கி வச்சுட்டோம். இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அந்த வெளியில் வந்தவங்களோட பவர் அன்பிலீவபிளாக இருக்குது. ஏன்னா மென் வந்து செய்ய முடியாததெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய அளவில் சாதிச்சு காட்டுறாங்க, இனிமேலும் சாதிப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஒன்றுமே இல்லை, கோர்ட்டில் போய் நீ கூகுள் பண்ணிப்பார், அதிகமான கோர்ட் கேஸ் யாருனால இருக்குன்னா மென்னுனால தான் இருக்கும். லேடினால கோர்ட்டில் ஒரு கேஸ் கூட இருக்காது. மென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மேலே தகராறு, சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு நிறையா இருக்கும். லேடி ஒரு கேஸ் போட்டதாக கோர்ட்டில் இருக்கவே இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபைட் பண்ணுற எனர்ஜியை வந்து முன்னுக்கு வர்றதில் காமிக்கிறாங்க, மென் வந்து பின்னுக்கு வர்றதில் காமிக்கிறோம். அதுதான் உண்மை. நமக்கு வந்து ஆர்கனே, மென்னுடைய டிசைன் ஆர்கனே பார்த்தா நிறைய கோபம் வரும். ஒருத்தர்கிட்ட பொறுமையாக யாராவது சொல்ல வந்தால் கேட்கறதுக்கு முதல்ல அந்த ஹார்மோன் நமக்கு கிடையாது. படன்னு ஒரு டிசிஷன் எடுப்போம். அவங்க நிதானமாக கேட்டு யோசித்து எது நல்லதோ அதைத்தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அந்த ஹார்மோன் டிசைனே அவங்களுக்கு கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் குழந்தை பெற்றுக் கொடுக்குற வரமே கடவுள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஒரு செகண்ட் இமேஜ் பண்ணி பாருங்கள், அதை ஒரு ஆணுக்கு கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? ஒரு நாள் அவனால் உட்காந்து பால் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை, ஃபேக்டர். ஸோ ஒரு லேடி தான் ஒரு ஜென்ரேஷனை கிரியேட் பண்ண முடியும், ஒரு நாலேஜபிள் பீப்புளை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியை லீட் பண்ண முடியும். இது என்னோட கருத்து. இப்போ முன்னால் இருக்கிற SSVM, சக்தி மசாலா, இவங்கெல்லாம் இது செட் எக்ஸாம்பிள். இதுக்கு மேலே ப்ரூஃப் கண்ணு முன்னால் என்ன வேணும்? இவங்கள பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும். எனக்கு இவங்களுக்கு தான் நான் அவார்டு கொடுக்கறதுக்கு நீ கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியாது.
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூ செலக்டட் அ ரைட் பர்சன். 2 ரீசன்னால ஊட்டியில் லாங்கஸ்ட் டைம் கலெக்டர் சர்வீஸ் பண்ணது ஹிஸ்ட்ரியில் அவங்க தான். நார்மலாக ஒரு கலெக்டர் 2 வருஷத்தில் ஒரு கலெக்டரை மாற்றுவாங்க. ஏன் அவங்கள லாங்கஸ்ட் டைம் சர்வ் பண்ண விட்டாங்கன்னா, எந்த எம்எல்ஏ, எந்த அரசியல்வாதி, எந்த மினிஸ்டர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அவங்க இருந்த 5 வருஷம் ஊட்டியில் ஒரு பில்டிங் அப்ரூவல் கூட அவங்க கையெழுத்து போடல. அவங்க வயலேஷனோ பில்டிங் அப்ரூவலோ ஒரு கட்டடம் கட்டுறதோ இருந்தால் ஃபஸ்ட்டு வேலை அவங்க வேலை சீல் வைக்கிறது தான். அவங்க அப்படியெல்லாம் பண்ணங்காட்டிக்கு தான் வயநாட்டில் நடந்த மாதிரி ஊட்டியில் நடக்காமல் நம்ம சேஃபாக இருக்கோம். அதுக்கு முதல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. ஒரு எக்காலஜி ஒன்று என்வைரன்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு முழுக்க 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 அவங்களுக்கு அது இருந்தது. காரணம், அவங்க நேட்டிவ் பிளேஸில் அவ்வளோ க்ரீனரி பார்க்கல. ஸோ இருக்கிற க்ரீனரியை காப்பாற்றணுங்கிற அவங்கள எண்ணம், அது அவங்கள ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இன்னொரு விஷயம், ஆச்சரியப்படுறமான விஷயம், நானே அவங்க கூட ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தலைவராக நான் அவங்க வீட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கிட்ட சிரிச்சுட்டே டீ எல்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஸ்வீட் ஆஃபீஸர் அவங்க. அதாவது நான் என்ன கேட்டேன், திடீர்னு ஓவர் நைட்டில் ஊட்டியில் யாரும் போர் போடக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. நீலகிரிஸில் யாரும் போர் போட முடியாது. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன பண்ணுறது, நீங்கள் கொடுப்பீங்களான்னு நான் கேட்டேன். கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. தண்ணி கொடுக்கலன்னு நீங்கள் கேளுங்க, ஆனால் போர் போடக்கூடாது. ஆனால் போரை சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி நீலகிரிஸ் பூரா போய் சுற்றுனீங்கன்னா 1 லிட்டர் மினரல் வாட்டர் வாங்க முடியாது, 1/2 லிட்டர் வாங்க முடியாது. எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணுறது 5 லிட்டர், அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறேன். பட் அந்த 5 லிட்டர் கேனை திரும்ப கொண்டு வந்து கடையில் கொடுத்தா தான் திரும்ப மினரல் வாட்டர் கிடைக்கும். அதெல்லாம் சிஸ்டம்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஊட்டியுடைய முழு கிரெடிட் அவங்க. ஸோ யூ செலக்டட். அவங்க ஏதோ சின்னதாக இருக்காங்க அதுக்கு அவார்டு கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க கீர்த்தி அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ யூ செலக்டட் அ ரைட் பீப்புள். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் சார் உங்களுக்கு நான். தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஃபார் பீங் வித் அஸ். பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ட்ரூலி த ரைட் நேம் ஃபார் யூ மேம், இன்னசென்ட் திவ்யா அவர்கள். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். இன்ஸ்பிரேஷன் அவார்ட் பப்ளிக் சர்வீஸ் இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்கள். தேங்க்யூ வெரி மச் மேம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன். சக்தி மசாலா ஸ்ரீசக்தி விருதுகள் 2024 வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் அ இன்ஸ்பிரேஷனல் உமன் அவார்ட். ரொம்ப இது வந்து விமன் ஆண்டர்ப்ரெனர்ஸை வந்து நிறைய ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விருதுகள் நடந்தால் விமன் வந்து வீட்லேயே கிளாய்ஸ்டர் ஆகாமல் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. எஸ் மேம், ஷூர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய விமனுக்கான ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குற ஒரு செரிமனியாக இது நடந்துட்டுருக்கு. நீங்கள் யங்காக ஆண்டர்ப்ரெனர்ஷிப் ஆரம்பிக்கிற பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுனாலும் ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஆரம்பித்து அவங்க மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு இல்லை, பட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் நிறைய வந்துட்டு இந்த அவார்ட்ஸை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 2 காரணம். ஒன்று வந்து இது தொடர்ந்து நல்ல முறையில் இதை நடத்திட்டு வர்றாங்க. அதுக்கு ஹேமச்சந்திரன் அவங்க குழுவை எல்லாம் நான் பாராட்டி ஆகணும். இன்னொன்று, நம்ம மனசார அட்மிட் பண்ணிக்கணும், இப்போது உமன்ஸ் எல்லாம் தே ஆர் டூயிங் வண்டர்னு. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணும். அது சீஃப் கெஸ்ட்டாக தான் கலந்துக்கணுங்கிறது இல்லை, சும்மா கூட கலந்துக்கலாம். அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு நான் அந்த ஹேமச்சந்திரனுக்கும் அவங்க டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த விருது பெறக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனசார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம், மாயவரம் சிட்ஸ், ஷீரோ மைண்ட்செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ், technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals, and initiative by Brand Avatar.